அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நடத்தும் 24வது ஜோதிட கருத்தரங்க விழாவில் கொல்லிமலையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கருமவினை ஜோதிடர் உயர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் அங்கிருந்து வருகை தந்துள்ளார். கர்மவினையிலோட நட்சத்திரங்களை பற்றியும் கர்ம வினைகளில் என்னென்னலாம் நமக்கு அது தொடருது, அதன் நிவர்த்தி என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெல்ல தெளிவாக சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நடத்தும் 24வது மாத கருத்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த யூடியூப் பார்த்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கர்ம நட்சத்திரம். கர்ம நட்சத்திரம்னா மொத்தம் 14 நட்சத்திரம் இருக்குங்க. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் மேச ராசியில் அசுனி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், ரிஷப ராசியில் மிருகசீ நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், கடக ராசியில் ஆயில் நட்சத்திரம், சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம், கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம், துலா ராசியிலிருந்து சித்திர நட்சத்திரம், விருச்சிக ராசியிலிருந்து அனுச நட்சத்திரம், தனுசுல 3 ராசி இருக்குதுங்க. மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 ராசியுமே கர்ம நட்சத்திரம். மகர ராசியில அவிட்ட நட்சத்திரம், கும்ப ராசியில போராட்டாதி நட்சத்திரம், மீன ராசியிலிருந்து உத்தட்டாதி நட்சத்திரம். இந்த 14 நட்சத்திரமே நம்ம கிரக பாதாச்சரம் வச்சு பார்க்கும்போது இதில் அதிகமாக நட்சத்திரம் கரும நட்சத்திரம் இருந்துட்டாவே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் ஜாதகத்தில் யோகமாக இருந்தாலும் தசாபதி சாதகமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது. நம்ம ஜாதகத்தை போய் ஜோசியாட்ட கொடுப்போம், ஏங்க தசாபதி நல்லா இருக்குது, கோச்சாரம் நல்லா இருக்குது, நடக்கிற புத்தி நல்லா இருக்குது, எனக்கு ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ நட்சத்திரம் இருக்கும்போது எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க? இது ஜோதிடர் எல்லாமே உள்ள நம்ம ராசி அம்சம் கட்டம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். பார்க்கறதுக்கு எல்லாம் பார்த்த பின்னாடி நம்ம ஜாதகத்தில் இந்த கர்ம நட்சத்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பாதாச்சாரத்தை மெயினாக எடுக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனி திசை நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த சனி திசை அசுவ நட்சத்திரம் இருந்து அசுவ நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அப்படி அந்த திசை நடத்தும் போது என்ன பண்ணோம்? அசுனினா யாரு? கேது பகவானுடைய நட்சத்திரம். கேதுனா யாருங்க? தாய் வழி பக்கம் துருமரணம் இது மாதிரி பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்கும். தாய் வழி பக்கத்தில் துருமரணங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தூக்கு போட்டவங்க அதிகமாக இருப்பாங்க, கிணத்துல அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி அசுவ நட்சத்திரம் பிறந்துட்டாவே அந்த வீட்டில் பெண்கள் அதிகமாக துன்பப்படுறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க அசுவ நட்சத்திரம் கேதுன்னா பாட்டி, தாய் வழி உறமுறை எப்பயுமே எங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால அசுவ நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே அசுவனா முந்திரி பருப்பு, அவங்க வீட்டில் முந்திரி மரத்துக்கு அரிசியும் சர்க்கரையும் கலந்து அல்லது அரிசியும் வெல்லமும் கலந்து மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கு அந்த முந்திரி மரத்துக்கு சுத்திலையும் தண்ணி விட்டு அந்த முந்திரி மரத்துக்கு நம்ம போட்டு வந்தோம்னாவே நம்முடைய கர்ம நட்சத்திரம் அசுவ நட்சத்திரத்துடைய கர்ம நட்சத்திரம் பெரியவளுக்கு பாதிப்பு கொடுக்காது. அதே மாதிரி அசுவ நட்சத்திரம் தானம், முந்திரி பருப்பு தானம் பண்ணலாம். அவங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு முந்திரி பருப்பு தானம் பண்ணாவே அவங்களுக்கு கர்ம வினை அதிகமாக பாதிப்பு கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் மிருகச நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். மிருகச நட்சத்திரம் என்னங்க? செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய்னா யாரு? பங்காளி வகைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இதெல்லாம் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அப்படிங்கும்போது செவ்வாயினா தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அதிகமாக கொடுக்கறதுனால அந்த மிருகசன்னாவே என்ன தென்னை மரம், அந்த தென்னை மரத்தை சுற்றியும் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு அரிசியும் வெல்லமும் கலந்து அந்த எருமைகளுக்கு போட்டு வந்துட்டாவே மாதம் போடும்போது என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமை பிரச்சனை குறையும். அதே மாதிரி பங்காளி பிரச்சனை குறையும், தொழிலில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் என்னங்க? அந்த வீட்டில் ராகுன்னா திருவாதிரை ராகு சம்பந்தப்பட்டது. ராகுனா யாரு? பாட்டன். அந்த வீட்டில் திருவாதிரை நட்சத்திரம் வந்துட்டாவே அந்த வீட்டில் 2 திருமணம் கண்டிப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் வந்துட்டாவே அந்த வீட்டில் 2 திருமணம் இருக்கும். அதனால திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு வாழை மரம் சுத்தியும் அரிசியும் வெல்லமும் கலந்து போட்டு வந்தோம்னாவே அந்த கர்மவினை தோஷம் நம்மளுக்கு அண்டாது.
அதே மாதிரி வந்து ஆயுள் நட்சத்திரம். ஆயுள் நட்சத்திரம்னா யாருங்க? கடகராசி. ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே அந்த வீட்டில் வந்து வீசிங் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதிகளாக அந்த ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவங்க அவங்க குடும்பத்தில் கண்டிப்பான இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆயுள் நட்சத்திரம் வர அன்னைக்கு முருங்கை மரத்துக்கு வந்து வெல்லமும் பச்சரிசியும் ரெண்டும் கலந்து போட்டுட்டு வரும்போது மாதம் மாதம் ஆயுள் நட்சத்திரப்போ போட்டு வரும்போது என்ன பண்ணுங்க, அந்த கரும தோஷம் நம்மளுக்கு அண்டாது. அதே மாதிரி வந்து பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்குது பூர நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம்பழம் மரத்துக்கும் நம்ம வந்து வெல்லமும் அரிசி கலந்து போட்டு வரலாம். அடுத்தது வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்தனா ஆரஞ்சு மரம். அந்த ஆரஞ்சு மரத்துக்கு மாதம் மாதம் அந்த நட்சத்திரம் வரப்ப எங்களுக்கு வந்து வெல்லமும் அரிசி ரெண்டும் கலந்து போட்டுட்டு வரலாம். அடுத்தது வந்து சித்திர நட்சத்திரம். அந்த சித்திர நட்சத்திரம்னாவே பப்பாளி மரம். பப்பாளி மரத்துக்கும் சுத்தியிலையும் அரிசியும் வெல்லமும் ரெண்டும் கலந்து போட்டுட்டு வந்துட்டாவே நம்மளுக்கு வந்து அந்த கர்மவேன தோஷம் நம்மளுக்கு அண்டாது. அடுத்தது வந்து அனுச நட்சத்திரம். அனுசுனா யாருங்க? பனைமரம். பனைமரம் சுற்றி அரிசி வெல்லம் ரெண்டும் கலந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தாவே என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு கர்மவேன தோஷம் அண்டாது. மூலம். மூல நட்சத்திரம்னா என்னங்க? கொய்யா மரம். அந்த கொய்யா மரத்துக்கும் இதே மாதிரி அரிசியும் வெல்லம் ரெண்டும் கலந்து போட்டுட்டு வரலாம். அடுத்தது வந்து பூராட நட்சத்திரம். பூரானா என்னங்க? வெள்ளரிக்காய். பூரா நட்சத்திரம்னாவே வெள்ளரிக்காய். அந்த வெள்ளரி மரத்துக்கு சுத்தியும் அரிசியும் வெல்லம் ரெண்டும் கலந்து போட்டுட்டு வரலாம். உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம்னாவே பலாமரம். அந்த பலாமரம் சுத்தியும் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு ரெண்டுமே கலந்து போட்டு வரலாம். அரிசியும் வெல்லம் ரெண்டும் கலந்து போட்டு வரலாம். அவிட்டு நட்சத்திரம். அவிட்டு நட்சத்திரம்னாவே தக்காளி. தக்காளி செடி சுத்தியும் போட்டுட்டு வர்றது நம்மளுக்கு சிறப்பு. அடுத்தது வந்து புரோட்டாதி. புரோட்டாதினா என்னங்க? மாமரம். மாமரத்துக்கு வந்து வெல்லமும் அரிசி ரெண்டும் கலந்து போட்டு வந்துட்டாவே நம்மளுக்கு அந்த புரோட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு இதெல்லாம் செய்யணும். அதுங்க உத்திரட்டாதி. உத்திரட்டனாவே அன்னாச்சி மரம். பெரும்பாலும் அன்னாச்சி மரம் வைக்கிறது கஷ்டம். அதனால் உத்திரட்டனாவே பசு. பசுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கலாம். அகத்திக்கீரை கொடுக்க நம்மளுக்கு வந்து அந்த கர்மவேன தோஷம் வந்து நம்மளுக்கு அண்டாது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்மவேன தோஷங்கிறது நம்ம ஜாதத்தில் வந்து எவ்வளோதான் யோகம் இருந்தாலும் கரணம் இருந்தாலும் சுபயோக திசை நடந்தாலும் இந்த தோஷம் இருக்குது நம்மளால வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. அதுக்கு அந்த கோயில் காலத்தெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டாவே நம்மளுக்கு வந்து கர்மவேன தோஷம் வந்து அண்டாதுங்க. அதே மாதிரி வந்து இந்த 14 நட்சத்திரலையும் ரோகிணி அஸ்தம் புரோட்டாதி இதுதான் வந்து கடுமையான கர்ம தோஷம். இது வந்து பெண் சாபம் கொண்ட நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி அஸ்தம் புரோட்டாதி. ரோகிணிங்கும் போது சந்திரனுடைய நட்சத்திரங்க. அந்த வீட்டில் வந்து பெண்களுடைய நிலைமை வந்து சீராக இருக்காது. அதே மாதிரி வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து இந்த மருந்து சாப்பிட்டவங்க இதனால் துர்மணம் அடைஞ்சவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து போட்டாதி நட்சத்திரம். அந்த போட்டாதி நட்சத்திரனாவே போட்டாதினா குருவோடையதுங்க. குருனா என்ன? குழந்தைங்களை வந்து சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து குழந்தைகளே இது வந்து அபாசனம் அதிகம் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா வந்த கர்ம தோஷங்கிறது அதிகமாக கொடுக்கும். இதில் வந்து நமக்கு என்ன தெரியும்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது முதல் படியாக எவ்வளோ யோகம் இருந்தாலும் இந்த நட்சத்திரம்லாம் ஃபஸ்ட்டு இருக்குதான் நம்ம வந்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அதுக்கு அந்த பரிகாரம் சொன்னாவே கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஜாதகம் பார்த்த இதில் வந்து அடுத்தது வந்து கரணம். இப்போ பக்கமாக வந்து நேற்று ஒரு ஜாதகம் பார்த்துங்க. அவருக்கு வந்து 2 வருஷமாக திருமணம் நடக்கலை. அவருடைய கரணம் பார்த்தீங்கன்னா வந்து கிம்சு லக்னம். கிம்சு லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அவரை செய்ய தொழிலை வச்சு பார்க்கும்போது புதன் பகவான் அதோடைய புதனுக்கு கிம்சு லக்கனாவே புழு தான். அவர் என்ன கடை வச்சிருக்கான்னு பார்த்தாலும் மெடிசன் கடை வச்சிருக்காரு, அக்ரோஸ் சென்டர் வச்சிருக்காரு, மருந்து கடை வச்சிருக்காரு. நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட, நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாந்தனையும் நீங்கள் வந்து மருந்து வந்து அந்த புழுவை அழிக்கிறது தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பெரியவளுக்கு நீங்கள் வந்து அந்த புழுவை அழிக்கிறதுக்கு நீங்கள் உதவி அழிக்காமல் இருந்த உதவி செஞ்சாவே கல்யாணம் நடக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபீல்டு விட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளியே இருங்க அப்படின்னு நான் சொன்ன விஷயம். ஏன்னா வந்து கிம்சு லக்கணமே புழு தான். அந்த புழு என்ன பண்ணோம், இவர் வந்து வச்சிருக்க கடை வந்து மருந்து கடை வச்சிருக்காரு. அந்த மருந்து கடை வச்சிருக்கும் போது அந்த புழு வந்து அழிக்கிறதுக்கு அந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து திருமண தடையை வந்து அதிகமாக கொடுத்துச்சிங்க. இவர் என்ன பண்ணார், ஐடி கம்பெனிக்கு பெங்களூர் வெளியே போனார். ஒரு வெளியே போய் ஒரு 6 மாதத்துலேயே அவருக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயமாயிருச்சு. காரணம் என்னென்னா அந்த இடத்துல அந்த கர்ணம் வந்து 100% வேலை செய்யுது. கர்ணங்கிறது 100% வேலை செய்யுது. நம்ம வந்து பார்க்காத நம்ம வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்குறது வந்து திதி யோகி
கரணங்கள் நாங்கள் வந்து மெயினாக அதை பார்க்குறதுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, எல்லா இடத்துலையும் ஜாதகம் பார்த்தாச்சுங்க, திருமண தடை வந்து அதிகமாக இருக்குது, எல்லா பரிகாரம் செஞ்சாச்சு, செஞ்சும் பையனுக்கு வந்து திருமணம் நடக்காத காரணம் என்னன்னா, கடைசியாக எனக்கு கண்ணுக்கு பட்டது வந்து கரணம் தான். அவர் வச்சிருக்க கடை வந்து மருந்து கடை. மருந்து கடைங்க வந்து புழு வந்து அழிக்கிறதுக்கு தான் அந்த மருந்து கொடுக்குறாரு. ஆகனால வந்து நான் சொன்ன விஷயம் என்ன சொன்னேன்னா, பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும்னாவே ஒன்று வெளியே இருக்கணும். பையன் வந்து கடை பக்கம் வரக்கூடாது. கடை பக்கம் வராத இருந்தாவே திருமணம் நடக்கும்னு சொன்ன மாதிரி, அதே மாதிரி வந்து வெளியே ஐடி கம்பெனிக்கு போனாப்புல அதே மாதிரி திருமணம் வந்து நடந்துச்சுங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு காரணம் என்ன காரணம்னா, நாகவ கரணம். நாகவ கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா ராகு பகவான். இந்த ராகு பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து ஒரு கோழி பண்ணைக்கு வேலைக்கு போயிருக்காருங்க. என்ன பண்ணைக்கு? கோழி பண்ணைக்கு வந்து வேலைக்கு போயிருக்காரு. இவர் வந்து ராகுனா பாம்பு. அதே மாதிரி வந்து அந்த கோழி பண்ண ஓனர் வந்து பத்தரைன்னா கோழி தான். இவர் போனதுலேருந்தே கோழி நிறைய கோழி சாவுது. ஏன்னா கோழிக்கும் பாம்புக்கும் ஆகாது. இவர் என்ன பண்றாரு, நீ வேலைக்கு வந்ததுலேருந்து எனக்கு வந்து அவர் மனசுல வெளியே சொல்ல முடியாதுல்ல, வேலைக்கு லேபர் நம்ம பேச முடியாது. என்ன பண்றாரு, 2 பேர்த்து ஜாதகம் கொண்டா போய் பார்க்கலான்னு சொல்லி ஜாதகத்தை வாங்கிட்டு வர்றாரு. இந்த விஷயம் வந்து கூட வந்து வேலை லேபர் கூட வரல, ஓனர் மட்டும் தான் கூட வர்றாரு. இந்த பையன் வந்ததுலேருந்து எனக்கு வந்து அடி மேல அடி உழுதுங்க, பெருசா பிரச்சனை வந்துட்டு இருக்குது. கோழி பணிக்கு இந்த பையன் வந்துட்டாவே ஒன்று கோழியுடைய பிரச்சனை கொடுக்குது, லேபர்கிட்ட சண்டைக்கு போகிறான், எல்லாமே சொல்றாரு. அப்போ நம்ம 2 கணத்தை வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து கோழி ப்ளஸ் பாம்பு. அப்போ என்ன பண்ண, அந்த பையன் வந்து பாம்பு என்ன பண்ணும், கோழியை வந்து சாப்பிடும். இதனால என்ன ஆகி போச்சு, அவங்களுக்குள்ள அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி ரைட்டு இவர் நம்ம கூட இருந்தாப்பெல்லாம் நம்ம தொழில் வந்து லாஸ் ஆயிரும். அதான் என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து வேலை வேண்டான்னு சொல்லல, வேற பக்கம் வேலை வாங்கி வச்சிட்டாரு. ஏன்னா ஒருத்தர் நம்மளால வந்து ஒரு பையனுக்கு வேலை போகக்கூடாது. அதனால வந்து அவருக்கு வந்து அந்த பையனுக்கு தகுந்த மாதிரி வேற பக்கம் பெங்களூர் வந்து வேலை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாப்புல. இப்போ அந்த பையன் போனதுலேருந்து இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன சொல்றாரு, அந்த இடத்துல கூட நம்ம கர்ணம் தான் காப்பாற்றிருக்குது. நம்ம திசைகளை வச்சு புத்திகளை வச்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன காரணம் சரியில்லை, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ கடைசியாக நம்ம நிறுவனர் அண்ணா ரவி ஜெயக்குமார் சொன்ன மாதிரி காரணத்தை பாரு, கடைசியாக ஜெயிச்சுக்கலாம் பாரு, யோகி புடி கடைசியாக ஏன்னா கடைசியாக நமக்கு கீ பாயிண்ட் இருக்குது, கடைசியாக அது 2 பாயிண்ட் தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து காரணத்தை கடைசியாக நம்ம எடுக்கும்போது அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம திசை பற்றி பார்க்கும்போது நல்லா இருக்குது, கோச்சாரமும் நல்லா இருக்குது, அப்புறம் ஏன் பிரச்சனை வருது. அதனால் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பையன் வந்து கடைசியாக வந்து அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது, லேபர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த பையன் மனசு கஷ்டமாக போயிடுவாரப்பில். அதனால் நம்ம அவர்கிட்ட ஓனர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், ஏன்னா விஷயம் இவ்வளோ தான், அதனால் பார்த்து ஓரளவுக்கு செட்டில் பண்ணி அந்த பையனை இது பண்ணிக்கினேன். அதே மாதிரி செஞ்சதுலேருந்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கார். அடுத்த காரணம் வச்சு பார்க்கும்போதுங்க, கவுளோ கரணம். அந்த கவுளோ கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா வராகி. அது வந்து சனி பகவான் தான் ஆதிக்கம். அதோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான். இப்போ வந்துங்க ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க வீட்டில் வந்து தண்ணி பஞ்சம் வந்து அதிகம். அவங்க வீட்டில் அதிகமாக இருக்கிறது பவகரணமும் பவகரணத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். பவகரணத்துக்கு அதிபதி சூரியன் பிளஸ் செவ்வாய் 2 தான் வரும் அதுக்கு. அதே வந்து பாலவ கணத்துக்கு வந்து சந்திரன் ராகு நம்ம கணக்கு சேர்த்திக்கலாம். கவுள கணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். என்ன பண்றாருன்னா, அவரும் 10 வருஷமா போர் பாயிண்ட் பார்க்குறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆனால் காட்டில் வந்து தண்ணி வரல. 10 போர் போட்டாருங்க. 10 போர் போட்டும் அவர் வீட்டில் காட்டில் வந்து தண்ணி வரல. அவரும் ஜாத்தை பார்க்குறாரு, சாமியை பார்க்குறாரு, எல்லாமே பார்க்குறாரு, எல்லா முயற்சியும் எடுத்து பார்க்குறாரு. இப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அடுத்தது உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, கவுளோ கணத்தில் குழந்தை பிறந்துச்சுனாவே அது வந்து பன்றி என்ன பண்ணும், மண்ணை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கும். சனிங்கிறது மண், அந்த பன்றி வந்து என்ன பண்ணோம்னா மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கும். மண்ணை நோண்ட நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை வராது. அந்த குழந்தையும் பிறந்துச்சு, 10 வருஷம் இல்லாத பிரச்சனையை வந்து தண்ணி போர் போட்டு அருமையான தண்ணி கிடச்சிச்சிங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இது வரைக்குமே 10 வருஷம் ஆகுது, இது வரைக்குமே அவருக்கு வந்து தண்ணி பஞ்சம் வரல. அப்படிங்கும் போதுங்க, நம்ம கவுளகணத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். சனி பகவானுடைய இது வந்து எப்பயுமே ஒரு வீட்டில் வந்து தண்ணி பிரச்சனை, போர் போட்டு வரல, இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு அந்த கவுளோ கணகம் கூட இருந்துட்டாவே
கவுளோ கரணங்க கூட இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து கவுளோ கரணம் வரப்ப போர் பாயிண்டை பார்க்கறதும் சரி. இந்த கரணம் வரும்போது நம்மளுக்கு வந்து நீர் தண்ணி பிரச்சனை வராது. ஒன்று கவுளோ கரணம் வீட்டில் இருந்துட்டாவே போதும். சப்போஸ் அங்கே இல்லை, அந்த கரணத்தில் நம்ம யாருமே இல்லை, அடுத்த ஆப்ஷன் நம்ம போகணும்ல, அல்லது அந்த கரணம்னாச்சும் அன்னைக்கு வரணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தால் போதும். ஏன்னா இல்லாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கவுளோ கரணம் வர அன்னைக்கு அந்த டைமுக்குள்ள நம்ம போர் பாயிண்ட் பார்த்துடணும். பாயிண்ட் போட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து, ஏன்னா சொல்றேன்னா, அந்த குழந்தை வந்ததுலேருந்து இப்போ 3 வருஷ காலத்திலேயே தண்ணி பிரச்சனை இது வரைக்கும் வரல ஊர்ல. இப்போ இந்த டைமுக்கும் நான் செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லா வீட்லையும் தண்ணி பஞ்சம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் இல்லை. அந்த குழந்தை அவர் என்ன சொல்றாரு, குழந்தை பிறந்த நேரம் அது வந்து அவருக்கு தெரிஞ்சது. குழந்தை பிறந்த நேரம் வந்து தண்ணி எங்களுக்கு வந்து குறையில அப்படின்னு அவருக்கு தெரியும். நம்ம மனசுல என்ன, அந்த பிறந்த காரணத்தினால தான் நம்ம தண்ணி பஞ்சம் வரணும், அது நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்மளுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால என்ன சொல்றோம்னா, அந்த இடத்துல கர்ணநாதன் வேலை செய்யறாரு. அதே மாதிரி வந்து அந்த பையனுக்கும் குழந்தைக்கு வந்து யோகி வந்து சனி பகவான், அவயோகி வந்து சூரியன். அப்ப அங்க யோகியும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் வந்து கர்ணமும் சப்போர்ட் பண்ணுது, யோகியும் சப்போர்ட் பண்ணுது, திசையும் சனி திசை 3 அப்படி போடும்போது தண்ணி 3 இன்ச்சு தண்ணி கிடைச்சிருக்குது. 3 இன்ச்சு, 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு. 3 இன்ச்சு இருக்கும்போது இன்னுமே வந்து நீங்க தண்ணி பஞ்சம் எங்களுக்கு வரல. அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, அந்த கர்ணங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. அதே மாதிரி வந்துங்க சதுஷ்பாதம், உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சதுஷ்பாதம்னா யாருங்க, குரு பகவான். அது வந்து நம்ம பைரவர்னு சொல்லுவோம், நாயின்னு சொல்லுவோம். இது வந்து சதுஷ்பாத அதிபதி யாருன்னு பார்த்தா நாய். இது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஒரு பையனுக்கு வந்து வேலை கிடைக்கல, ஒரு உரம்பு வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி நாய் பிடிச்சிட்டு வந்தான். அந்த நாய் பிடிச்சிட்டு வந்த பின்னாடி அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவருடைய கரணம் வந்து சதுஷ்பாதம். இது அவங்க கேட்குற பையன் என்னன்னா, நாய் வந்த நேரம் எனக்கு நல்லா இருக்குறாங்க, ஆனால் நம்ம அது கரணம் நல்லா இருக்குது, கரணங்கள் வந்து சூப்பர். இப்போ நம்மளுக்கு தெரியும் கரணம் வந்ததுனால நல்லா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அந்த பையனுக்கு யோகி வந்து குரு, நடக்கிற திசையும் குரு திசை. அப்ப எல்லா திசையிலுமே அந்த இடத்துல வந்து நம்மள கர்ணங்கள் வந்து சப்போர்ட்டாக வருது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் எங்களுக்கு நாங்கள் முக்கியமாக ஒரு டைட் பொசிஷன்ஸ் வரப்ப நாங்கள் வந்து யோகாத்தையும் கர்ணையும் கையில் எடுத்துருவோம். அவயோகி என்ன நடக்குது ஃபஸ்ட்டு அவயோகி திசை பார்த்துட்டே உங்களுக்கு நம்ம கணிச்சிக்கலாம். இது அண்ணனோட ஸ்டைல். இது ஃபஸ்ட்டு அவர் வந்து அவயோகி எடுப்பார், முடக்க எடுப்பார். இது ஆமாங்க மேடம், கர்ணநாதன் ஸ்டைல். அது அண்ணனோட ஸ்டைல், கர்ணநாதன் ஸ்டைலுங்க. இது எடுத்தவொடனே ஓரளவுக்கு ஒரு 70% அவர் சொல்லிடுவார். அதுக்கு பின்னாடி சந்தேகம் வந்தாலும் கேட்டுக்கலாம். அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ரவி சிவமகனுக்கு நன்றி தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. என்னுடைய செல் நம்பர் வந்துங்க என் வெங்கடேசன், பூச்சத்திரம் 80 127 65 207. கர்ணத்தை பத்தி பேசினாருங்க. ஆனா அந்த கர்ணம் வந்து பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் என்ன கர்ணத்துல பிறந்திருக்கு, இந்த வருஷம் பிறந்த கர்ணம் என்ன அப்படின்னா என்ன கர்ணங்க, கரசை கர்ணம். சரிங்களா? அப்ப கரசை கர்ணத்துல பிறக்கும் போது கரசை கர்ணத்துக்கு சிம்பிள் விலங்கு என்ன, யானை. அந்த அதுல என்ன கொடுத்துருக்க சொல்லியிருக்கேன்னா, யானை சிம்பிள் எந்த கொடியில் இருக்குதோ அந்த கொடி அதிக வெற்றி வாய்ப்பை பெறும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு வந்துருச்சு, நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கு. ஆனா மீண்டும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, மஞ்சள் நிறம் அதிகமா இருக்கிறது எதுவோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறதுலயும் அவர் பேர் தான் இருக்குது. ஏன்னா அந்த யானை இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் கலர் அதிகமா இருக்கும். ஆனா எலெக்ஷன் நடந்த தேதி என்ன தேதி, 23ஆம் தேதி. 3 கூட்டினா தமிழ் நியூமராலஜி படி குரு தான் வருவார். நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் ஓடி இருக்கு. அன்னைக்கு ஓன் நட்சத்திரம் புனர்பூசம். அன்னைக்கு ஓடின கர்ணமும் கரசை கர்ணம். நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எப்படிங்க, எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு ஓடின கர்ணனுங்க கரசை கர்ணம். அப்போ எல்லாமே அந்த கர்ண வலிமை கூட்டி கொடுக்கிற பவர் அங்க கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப அதனால நான் என்ன சொன்னா, இந்த வருஷத்துல எலெக்ஷன் ஒரு விஷயம் வருது. இந்த எலெக்ஷன்ல வந்து பஞ்சாங்கம் எந்த சங்கராந்தி மேல வருது
அப்படிங்கிறப்போ கரசை கணத்து மேல வந்ததுனால அந்த யானை சிம்பிள் எந்த கொடியில அதிகமா இருக்குதோ அதுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கு உட்பட்டு அந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்திருக்கு. அந்த வகையில கர்ணம் ஜெயிச்சுது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில வெங்கடேஷ், அதாவது என்னுடைய நண்பர், நான் முதலே சொன்ன மாதிரி செந்தில்குமார் வெங்கடேஷ் வச்சு தான் நம்ம மீட்டிங் கருத்தரங்கத்துக்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படி சங்கமம் வச்சு நடத்தணுங்கிற ஐடியாவிலே எடுத்து இவங்க 2 பேரும் இணைஞ்சு நாங்கள் 3 பேர் ஒரு இதில் இருந்தோம், வெளியே வந்தோம். 3 பேர் சேர்ந்து பண்ற இடத்துல என்னதான் 2 பேருமே ஊக்கத்தொகை பண்ணி நீ பண்ணுனா நீங்க உங்களால தான் பண்ண முடியும், நீங்க தான் நிறைய விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்ற உந்து சக்தியை கொடுத்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இன்னைக்கு இந்த கொல்லிமலை நடத்துறதுக்கு மூல காரணம் அவர் தான், சரிங்களா? அதனால இப்ப நான் பேசும்போது இல்ல, நம்ம வந்தப்ப கரெக்டா கர்ணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நாம அடுத்தது சொல்றேன்னு சொன்னேன், டக்குன்னு சொல்ல வச்சிருச்சு. அதுதான் பிரபஞ்சம் அனுமதிக்கிறது, சரிங்களா? நம்ம கையில எதுவும் கிடையாது. அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து அவருக்கு பொன்னாடை போத்த சிறப்பிக்க ஜெயசூரியன் ஐயா, அப்படிங்க ரவிச்சந்திர ஐயா போத்துக்கு